CBSE Class 10 Maths Chapter 1 Real Numbers பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் செட் தட் இன்க்ளூட்ஸ் போத் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்குள்ளே இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம கேபிட்டல் என்னால் டினோட் பண்ணுவோம். இது என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வர போகும். நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ். இதை நம்ம டபிள்யூவால் டினோட் பண்ணுவோம். இதுவும் சேம் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான், பட் இது 0வில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இன்டீஜர்ஸ். இது கேபிட்டல் ஜெட்டால் நம்ம டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு -3 -2 -1 0, அதாச்சும் நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது நம்பர் லைனில் இருக்க இந்த எல்லா நம்பரையும் இன்க்ளூட் பண்ணுறது தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸோட ஒரிஜினல் டெஃபினேஷனை பற்றி பார்ப்போம். எனி நம்பர் தட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷன். வேர் p and q பிலாங்ஸ் டு z. அதாவது pயும் qவும் இன்டீஜர்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா p is equal to -3, q is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது p/q எப்படி எழுதலாம்னா -3/2. -3/2. ஸோ இதை நம்ம ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் 5/0 அப்படின்னு போட்டோன்னா எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. இட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்துடும். ஸோ q 0வாக இருக்கவும் கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் ஏன் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ், ஒவ்வொரு நேச்சுரல் நம்பரையும் நம்மளால் p/q ஃபார்மில் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/1 அப்படின்னு நம்மளால் 2வை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இது p/q ஃபார்மில் இருக்கனால நேச்சுரல் நம்பர்ஸும் ஒரு ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸும் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 0/1 அப்படின்னு நம்ம 0வை p/q ஃபார்மில் டினோட் பண்ண முடியும். ஸோ ஹோல் நம்பர்ஸையும் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -3/1 அப்படின்னு -3யை நம்மளால் p/qவில் எழுத முடியுது. ஸோ இன்டீஜர்ஸும் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இப்போது ஆல் லைக் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம கேபிட்டல் க்யூவால் டினோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளால் ரேஷ்னல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் p/q ஃபார்மில் டினோட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பற்றி பார்ப்போம். இர்ரேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரெண்டு முக்கியமான வேர்டு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இதில் வர எல்லா நம்பர்ஸும் ஒரு ஆர்டரே இல்லாமல் வருது. ஸோ 4 3 5 2 அப்படின்னு ஒரு ஆர்டரே இல்லாமல் வருது. அண்ட் இது டெர்மினேட்டும் ஆகலை. ஸோ இந்த நம்பரை நம்மளால் ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா √2 தென் √3 இதெல்லாம் கூட நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எக்ஸசைஸ் சம்ஸோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.